விகடன் டிவிக்கு சப்ஸ்கிரைப் செஞ்சவங்க சேனலின் ரெகுலர் அப்டேட்களை உடனே பெற உங்க யூடியூப் ஆப்ல இந்த பெல்ல கிளிக் பண்ணுங்க. ஆமா அகிலா, நிரூபிச்சாலும் உடனே இவர்தான் குற்றவாளின்னு தீர்ப்பெல்லாம் சொல்லிட மாட்டாங்க. இதுக்குள்ள ஏகப்பட்ட சட்ட சிக்கல், ஓட்ட உடசல், லொட்டு லொஸ்கடி ஏகப்பட்டது இருக்குமா. அதெல்லாம் நம்ம பார்க்காம விட்டுருவோம். அண்ணி அப்படியே இருந்தாலும் நம்ம சும்மா விடுவோம் அண்ணி. பெரிய வக்கீல வச்சு வாதாடி எப்படியாவது குமார வெளியேற்றுவோம். எதுக்கண்ணி நீங்க பயந்து இப்படி அழுகுறீங்க? அந்த இன்ஸ்பெக்டர் வேற கோபத்துல இருக்காரு. கோர்ட்ல ஜட்ஜ் அவரை கண்டிச்சதுக்காக ஈகோ பிரச்சனை வேற இருக்கு. எல்லா கோபத்தையும் வச்சு குமார் கிட்ட இருந்து உண்மையை வர வைக்கிறதுக்காக ரொம்ப அடிப்பாங்களோன்னு பயமா இருக்கு. அகிலா, உன்னோட பயம் நியாயமானதுதான். ஜட்ஜ் கோர்ட்ல வச்சு அந்த இன்ஸ்பெக்டரை அசிங்கப்படுத்திட்டாரு. அதனால அந்த இன்ஸ்பெக்டர் குமார் சகலைய அடிச்சு உதைச்சு எதையாவது ஒத்துக்க வச்சிருவாரோட எனக்கும் பயமா தான் இருக்குது. மூர்த்தி, அப்படி அடிச்செல்லாம் வாக்குமூலம் வாங்க முடியாதுப்பா. அப்படி வாங்கினா அதை ஜட்ஜி முன்னாடி பொய்யான வாக்குமூலம் நிரூபிச்சலாம்ல. ஏற்கனவே அகிலா பயந்து போயிருக்கா, நீ வேற ஏன்பா பயமுறுத்துற? அகிலா, நீ தைரியமா இருமா, எல்லாத்தையும் நாங்க பாத்துக்கிறோம். ஆமா அகிலா, அப்படியெல்லாம் குமார நாங்க சும்மா விட்டுருவோமா? நீ ஒன்னும் கவலைப்படாதம்மா. எங்க அக்கா எவ்வளவு தைரியமா இருப்பா தெரியுமா? கையில 10 பைசா இல்லாம ரோட்ல நின்னோம். அந்த நிலைமையிலயும் தைரியமா போராடினவ அவ. அப்பா அம்மா முகம் கூட மறந்து போச்சு. அக்கா தான் எனக்கு எல்லாமுமா இருந்தா. அவளை போய் அநியாயமா கொன்னுட்டாங்களே. என்னல நான் சொல்றதை நீ நம்பவே மாட்டேங்குத. காயத்ரி எப்பேற்பட்ட பொம்பளை, தோத்தாலும் சீறிக்கிட்டு சிங்க மாதிரி புறப்பட்டு வருவாள. எதுக்குறவன எதிர்பாராத திசையில இருந்து அடிச்சு துவம்சம் பண்ணுவா. அவளுக்கு இப்ப என்னாச்சுன்னு தெரியலையே. எங்க அக்காவுக்கு வாழ்க்கையில 3 பேர் தான். அவ பொண்ணு, அவ புருஷன், கடைசியா நான். 3 பேரையுமே ஏமாத்திட்டு போயிட்டாளே. அவ முகத்தை கூட பார்க்க முடியாம பண்ணிட்டானே பாவி. அந்த குமார் மேல எவ்வளவு ஆசை வச்சிருந்தா, அத கூட நினைச்சு பார்க்காம இப்படி பண்ணிட்டானே. ஆமால, அந்த குமார் பையன் அவ கூட இருந்தா எம்புட்டு ஒசரத்துக்கு போயிருப்பான். அவளை புரிஞ்சிக்கவே இல்லையா அவன். போச்சு, அக்காவோட எல்லாமே போச்சு. அவளுக்காக கட்டின புருஷனையே விட்டுட்டு வந்தேன். இனிமே எனக்கு யாரு இருக்காங்க? எனக்கு ஆதரவுன்னு யாருமே இல்ல. இனிமே நான் எங்க போவேன்? அக்கா போன இடத்துக்கே நானும் போறேன். என்னல பேசுற நீ? உங்க அக்காவுக்கு நான் கொடுத்த வாக்க நீ மறந்திருக்கலாம், ஆனா நான் மறக்கல. உன்னை நான் கைவிட மாட்டால. உங்க அக்காவை பாத்துக்கிட்ட மாதிரி உன்னையும் பாத்துக்கிடுவல. எனக்கு என்ன சொல்றதுன்னே தெரியலையா. ஆனா எங்க அக்காவை இப்படி பண்ண பாவிங்க நல்லாவே இருக்க மாட்டாங்க. எங்க அக்காவோட ஆத்மா அவங்கள சும்மாவே விடாது. அவ ஆவியா ஜெய்ஹிந்த் விலாச சுத்தி சுத்தி வந்து அவங்கள என்ன பண்றான்னு மட்டும் பாருங்க. என்னாச்சு? பாத்து எழுந்துரு. என்னாச்சுல? அறிவு இருக்குதால இப்படி பட்ட பகல்ல குடிச்சிட்டு வந்து இப்படி விழுந்து கிடக்குதா? பா, சிட்டில 4 ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானுங்கப்பா. பாட்டி கேட்டானுங்க. வெயில் வேற அதிகமா இருக்கா, சரின்னு அப்படியே சும்மா 4 பீர் அடிச்சோம்ப்பா. சாரிப்பா. அறிவு இருக்கால, போல உள்ள போல, வீட்டுக்குள்ள போல. இங்க பார், மேல கை வைக்காத. இத பாருல, நீ என்ன வேணாலும் பண்ணி தொலை, அத பத்தி நான் கேள்வியே கேட்க மாட்டேன். ஆனா இந்த குடி இருக்க, அது சனிய மாதிரி குடிச்சா விடவே விடாது. நம்ம குடும்பத்துக்கு இதெல்லாம் சரிப்பட்டு வராதுல. இந்த மாதிரி பட்ட பகல்ல குடிக்க ஆரம்பிச்சேன்னா நீ முழு நேர குடிகாரனா நிப்பல. அதெல்லாம் ஆக மாட்டேன். பெரிய பெரிய ரவுடி பயலோ எல்லாம் இப்படி குடிச்சுதான் அழிஞ்சிருக்கானுவா. குடி ஒன்னே அழிச்சிரும், உன் தொழிலே அழிச்சிரும்ல. அப்பாவும் தான் குடிப்பேன், ஆனா இப்படி கண்ணா பின்னான்னு அலையறத பாத்திருக்கியால?
இப்படி நினைச்சப்ப குடிக்க ஆரம்பிச்சா அப்புறம் நிறுத்த முடியாம போயிடும்ல. எல்லாம் ஒன்னதான். அதான் சாரி சொல்லிட்டேன்ல, எல்லாத்தையும் நான் பாத்துக்கிறேன் போ. குணா, அப்பா பெரிய வேதனையில இருக்கேன். அந்த காயத்ரியோட பணத்தை கண்டுபிடிச்சிட்டாங்களே, அதுவும் அந்த சத்தியா வந்து கண்டுபிடிச்சிருக்கிறா. அப்படியா? ஆமால, காயத்ரி போனது அப்பாக்கு பெரிய இழப்பு. எல்லா பிரச்சனையிலும் எனக்கு வலது கை மாதிரி இருந்தா. இந்த லேஅவுட் பிரச்சனை பெருசா கிளம்பி என் கழுத்தை நெரிக்கும் போல இருக்குல்ல. என்ன செய்ய போறேன்னு தெரியாம நிக்கிறேன்ல. இந்த நேரத்துல நீயும் குடிச்சிட்டு வந்து அப்பாவை எப்படி கஷ்டப்படுத்தலாமா? அதான் இனி குடிக்க மாட்டேன்னு சொல்லிட்டேன்ல. இப்ப லேஅவுட் விஷயத்துல உனக்கு ஏதாவது நான் உதவி பண்ணா சொல்லு, நான் செய்யறேன். உன்கிட்ட அந்த காயத்ரி ஒரு பிளான் சொன்னால, அதை நீ ஃபாலோ பண்ணுதியா இல்லையால? அந்த சத்யாவோட தங்கச்சி இருக்கால அஞ்சலி, அவளை உன் வலையில விழ வச்சிட்டியா இல்லையா? அவ கிளீன் போல்டு. அவ என்ன ரொம்ப நல்லவன் நினைச்சு கொண்டாடிட்டு இருக்கா. இன்னும் கொஞ்ச நாள்ல என்கிட்ட ஐ லவ் யூ சொல்றாளா இல்லையான்னு பாரு. சொல்லணும்ல. அந்த லேஅவுட் விவகாரத்துல இருந்து நீயும் நானும் தப்பிக்கணும்னா நமக்கு இருக்கிற ஒரே வழி அந்த அஞ்சலி தான். அவளை மடக்கி அவளை வச்சு அந்த சத்யாவை பிளாக்மெயில் பண்ணி நம்ம காரியத்தை நம்ம முடிக்கணும். அந்த வேலை என் பொறுப்பு. இன்னும் 2-3 நாள்ல அவளை மொத்தமா விழ வைக்கிறேன். அவளை பொறுத்த வரைக்கும் நான் ரொம்ப நல்லவன் இந்த உலகத்திலே. நீ இப்படி குடிச்சிட்டு கிடக்குற இந்த கோலத்தை அவ பார்த்தான்னா என்னல நினைப்பா? அவகிட்ட நீ மாட்டினா எல்லா பிளானும் பாழா போயிடும்ல. நான் குடிக்கிறதும் கும்மாளம் போடுறதும் அவளுக்கு தெரியவே தெரியாது. தப்புல, ஏற்கனவே நீ என் மகங்கிறத தெரியாம பாத்துக்கோன்னு சொல்லியிருக்கேன். அது தெரிஞ்சா அந்த பொண்ணு உன்னை அடிச்சு விரட்டிடுவா. இதுல இந்த குடி வேறையா? வேணால, அப்பாவுக்கு நல்ல பிள்ளையாரு இப்படி தத்தாரியா அலைஞ்சு குடிகாரனா மாறிடாதுல. நான் தான் இனி பகல்ல குடிக்க மாட்டேன்னு சொன்னேன்ல. என்ன வார்த்தையோ என்ன இலவோ, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சுன்னு ஆகாம இருந்தா சரி. போல முதல்ல ரூம்ல போய் படுத்து தூங்கல. முதல்ல நீ போ போ. காயத்ரியோட அழுகி போன பொணம் தான் கிடைச்சுதான். அவ செஞ்ச அக்கிரமத்துக்கு அவளுக்கு இப்படிதான் சாவு வரும்னு எனக்கு நல்லாவே தெரியும். கொஞ்ச நெஞ்ச பாடா படுத்தி வச்சா அவ எத்தனை குடிய கெடுத்திருக்கா. இப்ப ஏதோ டெஸ்ட் எடுக்க சொல்லி போலீஸ்ல சொல்லியிருக்காங்களாம். அது ஒத்து போயிட்டா குமார் மாப்பிளையோட கதி என்னாகும்னே தெரியல. பாவம் சம்மந்தியமா பரிதவிச்சு போயிருக்காங்க. செத்து அவ ஜெய்ஹிந்த் விலாச இந்த பாடு படுத்துறாளே, அவ நிச்சயம் நரகத்துக்கு தான் போவா. என்னமோ போங்கக்கா. என்ன நம்ம செல்லக்குட்டி போனை கட் பண்ணுது? மறுபடியும் போடுவோம். இனிமேல் என்ன தொந்தரவு பண்ண வேண்டாம், எனக்கு போனும் பண்ண வேண்டாம். என்னது? இனிமே தொந்தரவு பண்ண வேணாம், போனும் பண்ண வேணாமா? ஏய், The number you are trying to reach is currently switched off. Please try again later. எதுக்காக இப்படி பண்றா? நம்ம மேல எதுவும் கோவமா? இல்ல அப்பா சொன்ன மாதிரி நம்ம குடிச்சது எதுவும் அவளுக்கு தெரிஞ்சு போச்சா? ஒருவேளை நம்ம லிங்கத்தோட மகன் யாராவது அவகிட்ட பத்த வச்சிட்டாங்களா? ஐயோ, அவளை மட்டும் கவுக்கலைன்னா அப்பா நம்மளை கொன்னே போட்டுருவாரே. என்ன பண்ணலாம்? எதுக்கும் சார் வரட்டும், பாத்துக்கலாம். அதோ அவரே வந்துட்டாரா? சார் சார் என்ன ரெடியா? ரெடியா இருக்கு சார். போங்க, வரேன். சரி போங்க. ஏய், எழுந்துடா எழுந்துடா. எழுந்துடா. இங்க அவன் அவமானத்துல நாண்டுகிட்டு செத்துக்கிட்டு இருக்கான். உனக்கு தூக்கம் கேக்குதா? என்ன சார் இது? எதுக்கு இப்படி காட்டு மிராண்டித்தனமா பிஹேவ் பண்றீங்க? காட்டு மிராண்டித்தனம் என்னன்னு காட்டுறதுக்கு தான் நான் வந்திருக்கேன். திரும்ப திரும்ப சொன்னதையே சொல்லி கோர்ட்ல என்ன அசிங்கப்பட வச்சிட்டல.
கான்ஸ்டபிள்ஸ் எல்லாம் ரெடியா? சட்டையை கட்டி கூட்டு வாங்க. சட்டையை கட்டுறீங்க? ஓ என்னடா பாக்குற? போ. அவன ஐஸ்கட்ல தூக்கி படுக்க வைங்க. கபடி கால தூங்க. போடு. ஏய் என்ன பிரச்சனை? உன்னை விட மாட்டேடா. சொல்றா. நீ சொல்லு. அவளை நீ தான கொன்ன. நீ சொல்றா. சொல்லுங்க. சொல்லிட்டல. சொல்லுங்க. அடி வரல. நீங்க என்ன நினைச்சாலும் நான் சொன்னதா சொல்லுவேன். காயத்ரியில விடுடா, நான் வந்துட்டேன், அவ்வளவுதான். ஏய் ராஸ்கல், என்ன தைரியம்? உண்மையை எப்படி வர வைக்கிறேன் பாரு. உனக்கு யாரெல்லாம் கூட்டாளி? எப்பறா கொலை செஞ்சீங்க? சொல்றா. நான் அவளை கொல்லல. அப்புறம் அந்த பாடி எப்பறா அங்க வந்துச்சு? சொல்லு. எனக்கு தெரியாது. சொல்றா. எப்பறா வந்துச்சு? எனக்கு தெரியாது. அது எப்பறா தெரியாம போய்டும்? இல்ல விட்டுருங்க. காயத்ரி கூட நீ தானே இருந்த. உண்மையா சரி, அந்த டெட் பாடி பக்கத்துல சிரிப்பு எப்பறா வந்துச்சு? தெரியல. சொல்றா. சொல்லு. ஏய் நடந்ததுன்னு சொல்ல போறீங்க இல்லையா? கான்ஸ்டபிள்ஸ் தூக்குங்க அவனை. பாத்து பாத்து. ஏய் உண்மையை சொல்றா. நடந்தது என்ன? சொல்லு. சொல்றா. காயத்ரி கிட்ட துப்பாக்கி மணல ஆட்டிக்கிட்ட. அதே நேரத்துல என் தம்பி காயத்ரி மேல கொலரியோட தேடி வந்தான். எதுக்குடா மறைச்ச? எழுந்துடா. சொல்லு. தம்பி பொண்டாட்டி கர்வமா இருக்க. இந்த கொலையா அவன் பண்ணன்னு தெரிஞ்சா தாங்க மாட்டான். அதுக்காக விஷயத்தை வெளியே சொல்லக்கூடாதுன்னு அவங்ககிட்ட நான் சத்தியம் வாங்கினேன். காயத்ரி காலம் போயிட்டு போலீஸ நம்ப வைப்போம். சப்போஸ் கொலை பழி வந்தா நானே ஏத்துக்கிறேன்னு சொன்னேன். அவனும் அதுக்கு சரி சொன்ன. அப்படிதான் வழிக்கு அண்ணனும் தம்பியும் சேர்ந்து கொலைய பண்ணிட்டு போலீஸ்காரங்களை கேன பயிலுங்க நினைச்சீங்களா? சொல்லிட்டேன், விட்டுருங்க. இப்பவே போய் உன் தம்பியை அரெஸ்ட் பண்ணி அவன் வாயாலே உண்மையை வர வைக்கிறேன். கான்ஸ்டபிள்ஸ் வாங்க போலாம். என்ன பிரகாஷ், நல்ல தூக்கத்துல எழுப்பிட்டனோ? இன்னைக்கு ஒரு நாள் உன் தூக்கம் கெட்டாலும் பரவாயில்ல. விஷயம் தெரிஞ்சதும் உனக்கு நன்றி சொல்லணும்னு தோணுச்சு. அதனால தான் உனக்கு ஃபோன் பண்ணேன். ரொம்ப நன்றி பிரகாஷ். ஹலோ, யார் நீங்க? நான் யாருங்கிறது முக்கியம் இல்ல, நீ என்ன செஞ்சங்கிறது தான் முக்கியம். என்ன சொல்றீங்க? நீ செஞ்ச காரியத்தால நாங்க நிம்மதியா தூங்குவோம். அதாவது நான் நிம்மதியா தூங்குவேன்னு சொல்ல வந்தேன். எங்க நடுராத்திரியில என்ன விளையாட்டுது? என்ன சொல்ல வரீங்க? யார் நீங்க? நன்றி சொல்ல வர்றேன் பிரகாஷ், புரியலையா? காயத்ரி செத்ததுக்கு நான் உனக்கு நன்றி சொல்லத்தான் ஃபோன் பண்ணேன். ஒரு நிமிஷம்.
யார் நீங்க? என்ன சொல்றீங்க? ஏன் இவ்வளவு பயப்படுற? நீ செஞ்ச காரியம் ஒரு பிரமாதமான காரியம். அந்த காயத்ரியை கொன்னு சும்மா அப்படியே பாதாளத்துல வீசிட்டியே. சாதாரண ஒரு ஆள் செய்யக்கூடிய காரியமா இது? சார், யார் நீங்க? பாராட்டுறதுக்கு யாரு என்னன்னு தெரியணுமா என்ன? எவ்வளவு நல்ல காரியம் பண்ணிருக்க. அதுக்கு உனக்கு ஒரு பாராட்டு விழாவே நடத்தலாம். எப்படியோ காயத்ரியோட கதையை முடிச்சிட்டேன். என்ன ஒண்ணு, தேவையில்லாம இதுல உங்க அண்ணன் வந்து மாட்டிக்கிட்டான். அதுதான் ஒரு வருத்தம். விளையாடாதீங்க. நீங்க என்ன பேசுறீங்கன்னு எனக்கு புரியல. புரியாத மாதிரி கேட்காத. உண்மை என்னன்னு எனக்கும் தெரியும், அது உனக்கும் நல்லா தெரியும். நமக்குள்ள எதுக்கு நடிப்பு? உங்க அண்ணன் மாட்டிருக்கானேன்னு நீ கவலைப்படாத. இந்த கொலையை அவன் பண்ணல. அதனால நிச்சயமா அவனுக்கு தண்டனை கிடைக்காது. அப்படியே கிடைச்சாலும் நீ போராடி அவனை வெளியே கொண்டு வந்துருவேன்னு எனக்கு தெரியும். ஏன்னா நீ அந்த அளவுக்கு திறமையானவன். ஹலோ, யார் சார் நீங்க? ஏய், திரும்ப திரும்ப அதே கேள்வியை கேட்டுக்கிட்டு கவலைப்படாத. நீ செஞ்சது ஒரு தியாகம். நிச்சயமா நான் இதை காட்டி கொடுக்க மாட்டேன். பதட்டப்படாத, பயப்படாத. அவளை கட்டையால வயித்துல குத்தி தள்ளிவிட்டது நீதான்னு எனக்கு நல்லா தெரியும். எனக்கு மட்டும்தான் தெரியும். அதுக்காக நான் உனக்கு நன்றி சொல்லிக்கிறேன் பிரகாஷ். உண்மையிலேயே நான் அதை செய்யணும்னு ஆசைப்பட்டேன், ஆனா அது நடக்கல. அதுக்காக என் சார்பா நான் உன்னை வாழ்த்துறேன். ப்ளீஸ் சார், நீங்க யாருன்னு சொல்லிட்டு பேசுங்க. என்னால இதை தாங்க முடியல. எதுக்குன்னு கேக்குறேன். இத பார், என்ன பொறுத்த வரைக்கும் நீ ஒரு பெரிய ஹீரோ. ஹீரோவை யாராவது காட்டி கொடுப்பாங்களா? நீ பண்ணது கொலையில பிரகாஷ், கொண்டாட வேண்டிய காரியம். எதுக்கு பயப்படுற? இந்த விஷயத்தை நினைச்சு நீ சந்தோஷப்படணும் பிரகாஷ். ஹலோ, உங்க பேரை கூட நீங்க சொல்ல மாட்டீங்களா? வாழ்த்துறதுக்கு வயசு தேவையில்லைன்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலா வாழ்த்துறதுக்கு பேரு கூட தேவையில்லை. மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி. இப்படிக்கு என்றும் உன் அன்பை மறவா, நலம் விரும்பி. வச்சிடுறேன். என்னாச்சுங்க? தூக்கம் வரல, அதான். புரியுதுங்க. மனசளவுல நீங்க எவ்வளவு பதட்டத்துல இருக்கீங்கன்னு தெரியுது. ஒருவேளை குமார் மாமா இந்த கொலையை பண்ணிருப்பாருன்னு நீங்க கவலைப்படுறீங்க, அப்படிதானே? உங்களுக்கு இந்த பதட்டத்தினாலதான் தூக்கமே வரல. குமார் மாமாவை போலீஸ் அடிக்கிற மாதிரி கனவு கண்டிருப்பீங்க, அதுல தூக்கம் போயிருக்கும். கரெக்டா? எப்படி சத்யா, எப்படி உன்னால கரெக்டா யோசிக்க முடியுது? எனக்கு தெரியுங்க. நீங்க மாமாவே நினைச்சிட்டு இருக்கிறதால உங்களுக்கு அப்படி கனவு வந்திருக்கு. ஒருவேளை மாமா காயத்ரியை கொலை பண்ணிருந்தாலும் நம்ம மாமாவை கொண்டாடணும். இந்த குடும்பத்தோட குலதெய்வமா அவரை நினைச்சா கூட தப்பு இல்ல. ஆனா சட்டத்துக்கு இதெல்லாம் தெரியாதுல்ல. சட்டப்படி தண்டனை அவர் அனுபவிச்சுதானே ஆகணும். சத்யா, நான் ஒண்ணு கேட்கவா? அப்ப சொன்னல, அது உண்மைதானா? உன் மனசுல அப்படிதான் நினைச்சிட்டு இருக்கியா? எதை சொல்றீங்க? ஒருவேளை இந்த கொலையை நான் செஞ்சிருந்தா நீ ஈஸியா எடுத்துப்பியா? என்னங்க பேசுறீங்க? இல்ல, நீதானே கீழே அன்னிக்கிட்ட பேசும்போது சொன்ன. அது அகிலாக்காவை சமாதானப்படுத்துறதுக்காக சொன்னது. நீங்களாவது கொலை பண்றதாவது? இல்ல, ஒரு பேச்சுக்கு தான் நான் கேட்டேன். பேச்சு கூட நீங்க தானே சொல்ல வேண்டாம். இது மாதிரி வார்த்தையை கூட என்னால தாங்கிக்க முடியல. நீங்க தான் கொலை பண்ணீங்கன்னு யாராவது நிரூபிச்சா அது எப்படிங்க என்னால தாங்கிக்க முடியும்? நான் எப்படிப்பட்ட ஒரு முரடனை, கோவக்காரனை பூ மாதிரி மாத்தி என் மடியில போட்டு சீராட்டிக்கிட்டு இருக்கேன். நீங்க இப்படி மாறினீங்கன்னா நான் நொறுங்கி போயிட மாட்டேன். இப்ப உங்க கூட நான் மட்டும் இல்ல, உங்க பொண்ணு என் வயித்துல இருக்கா. 2 உயிர் உங்களை நம்பி இருக்கிறப்போ கொலை பண்ற எண்ணம் உங்களுக்கு வருமா? விளையாட்டுக்கு கூட அப்படி பேசாதீங்க. என்னால இது தாங்கிக்க முடியல. ஒருவேளை அந்த மாதிரி இருந்தா என் பொண்ணுக்கு நான் என்னங்க பதில் சொல்வேன்? மகா பாப்பாக்கு விவரம் தெரிஞ்சு யாருமா என் அப்பான்னு கேட்டா நான் என்ன பதில் சொல்றது? ஒரு கொலைகாரன் தான் உன் அப்பான்னு என்னால எப்படிங்க சொல்ல முடியும்? நீங்க எல்லாரும் கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.
நம்ம அப்லோட் செய்யலாம் நீங்க ஃபர்ஸ்டா பார்க்கணும்னா நோட்டிபிகேஷன் பெல் சிம்பலை மறக்காம பிரஸ் பண்ணுங்க.